கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி முக்கியமான ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு என்ன பண்ணுறது, அதாவது மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது என்னுடைய ராஜ்யம் அப்படின்றது என்னுடைய வார்த்தையை வாசிப்பதில் பைபிளில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மத்திய ஏற்பாடில், அதாவது புதிய ஏற்பாடு முழுவதுமாகவே நிறைய வசனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது என்னுடைய ராஜ்யம் அப்படின்றது என்ன? இப்போ தேவன் நிறைய உண்மைகளாக சொல்கிறாரு. 10 கன்னிகளை வச்சு சொல்கிறாரு, கல்யாண வீட்டு விருந்து வச்சு சொல்கிறாரு. அப்போ நிறைய, அதாவது இளையகுமாரனை வச்சு சொல்கிறாரு. அடுத்து நல்ல கனி கொடுக்குற மரம் நல்ல கனி கொடாதது, அடுத்து விதியை வச்சு சொல்கிறாரு. நிறைய காரியங்களை வச்சு, கடுகு விதைகளை வச்சு சொல்கிறாரு. அப்போ இது எல்லாமே தன்னுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்ட உவமைகள். அப்போ இந்த உவமைகளை நம்ம பின்பற்றும் போது, உவமைகளை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டது தான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்வதற்காக உவமைகளையும் மட்டுமில்லாமல் சீஷர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விளக்கங்கள், அந்த உவமைகளுக்கான விளக்கங்களை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தைகளில் தான் தேவனுடைய ராஜ்யம் காணப்படுகிறது. அப்போ இந்த உவமைகளை நம்ம அறிந்து கொண்டவர்களாக எத்தனை பேருக்கு எல்லா உவமைகளும் சொல்ல முடியும்? தெளிவாக ஒரு வசனத்துலேயும் ஒரு உவமையை சொல்லப்பட்டிருக்குது. அப்படியாகவும் நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த உவமைகளை நம்ம ஆராய்ந்து அறியும் போது தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான உண்மையான காரியங்கள் நமக்கு வெளிப்படையாக தெரிய வரும். அப்போ அந்த ராஜ்யத்தை நம்ம அறியும் போது அதை தேடணும். நிறைய பேர் சபையை கட்டணும், ஊழியத்தை செய்யணும், சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் ஓடுறாங்க. ஓகே, அது சரியாக கூட இருக்கலாம், சரியாக தான் இருக்கும். ஆனால் அது காட்டிலும் அதுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை அந்த வசனங்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். அதை ஆராய்ச்சி நிறைய நாட்கள் நான் என்ன பண்ணேன், தேவனுடைய வார்த்தைகளை வச்சு, வசனங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்போ இன்னும் நிறைய காரியங்களை இன்னும் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ நீங்களும் தேவனுடைய வார்த்தையிலே கொண்டு என்ன பண்ணுங்கள், ஆராய்ச்சி பார்க்குறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வாரமோ ஞாயிற்றுக்கிழமைனா அதாவது சண்டே மட்டும் நம்ம சபைக்கு போகிறது, அன்றைக்கு மட்டும் வேதத்தை திறந்து நம்ம படிக்கிறது, அப்படி காணப்படாத படிக்கு நம்ம அந்தி கிறிஸ்துவாக இல்லாத படிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம பின்பற்ற வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை வாசிங்க, வசனங்களை வாசிங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு லைவ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அந்த சேனலில் போய் அந்த லைவை தயவுசெய்து, அது கிளியர் எல்லாம் கூட தயவுசெய்து ஆடியோனாச்சும் கேளுங்க. அந்த வசனங்களை கண்டிப்பாக உங்களோட பேசும். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு சித்தமாக இருந்தால் செய்யுங்க. ஆனால் இதை காட்டிலும் இதோடைய வார்த்தைகள் தான் மிக முக்கியம். அதை அறிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ்.